மாறிவிட்டானே, அது உங்களுடைய மனதை தைக்காதா ஜாஸ்மின்? இரக்கமான மல்லிகையே, உங்களுடைய மணாளன் உங்களுடைய இதயத்தை கொள்ளை செய்து இருந்தால், கொள்ளை அடித்திருந்தால் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் பணத்தை களவாடி செல்லும் பொழுது அவனை கல்வன் என்பார்களே, அதை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்வீர்கள்? இந்த 25 வருடம் பிறந்தநாள் விழா சிறப்பாக அமைய வேண்டும். உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் வசந்த காலமாக இருக்கும். அதற்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்களோட துணையாக இருப்பார். ஆக நீங்க கல்லூரி பருவத்திலே படித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களிலே அந்த கல்லூரியில் உங்களுடைய தோழிகள் உங்களை சிறப்பாக கவனித்திருக்கலாம். ஆனால் திருமணம் முடிந்து 5 ஆண்டுகளை கடந்த 6ஆம் ஆண்டுக்குள் நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். என்னை நீங்கள் மணந்த பிறகு ஒரு பொழுதாவது உங்களை நான் ஏமாற்றி இருக்கிறேன் என்றேனா? இந்த பிறந்த நாள்களிலே ஏமாற்றி இருக்கிறேன் நீங்கள் கூறினால் அதுக்கு கடவுளுக்குத்தான் வெளிச்சம். முதல் பிறந்த நாள் எனக்கு ஞாபகமாக இருக்கின்றது. இங்கிருந்து நாகர்கோயிலுக்கு உங்கள் சகோதரோடு ஓடோடி வந்தேனே, அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? 2வது பிறந்த நாள் அன்று நீங்கள் எங்கே இருந்தீர்கள் தெரியுமா? மருத்துவமனையில் இருந்தீர்கள். அப்பொழுது நம்முடைய முதல் குழந்தை பிறந்திருக்கக்கூடிய தருணம். அப்ப யாருமே என்ன கண்டுக்கவே இல்லை. அப்ப நான் தான் உங்களை கண்டு கொண்டேன். லட்டு கூட தரல. லட்டு கூட ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு 5 ஸ்டார் இல்ல, ஒரு சாக்லேட், ஒரு சாக்லேட் கூட தரல. இரக்கமான மல்லிகை உங்களுக்கு எதற்காக பேர் வைத்தார்கள் என்றால் இதெல்லாம் சகித்துக் கொள்வதற்காகத்தான். அதுக்காடி அது பேர் வச்சுட்டா அதுக்காடி எல்லாத்தையும் சகிச்சு வேணுமா? இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு அதை செய்து தருகிறேன். என்ன வேண்டும் கேளுங்கள் இரக்கமான மல்லிகையே. நீங்கள் என் கணவர் தானே? என்னை பற்றி சந்தேகம்? என்னை பற்றி நன்றாகவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆமாம், அறிந்திருக்கின்றேன். அப்பொழுது உங்களுக்கே தெரிய வேண்டாமா? தெரியலையே. தெரிய வேண்டும். தெரியவில்லை. கணவனா இல்ல கடவுளா உங்களுக்கு என்ன ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியணும். வாயில வந்ததை கூட சொல்லுங்க சும்மா. இப்பொழுது நான் செல்கிறேன், உங்களுக்கு வேண்டியதை நான் வாங்கி வந்து தருகிறேன். அப்பொழுது இந்த கணவனுடைய அன்பு பாசம் எல்லாம் இந்த பரிசில் தான் அடங்கி இருக்கின்றதா? எல்லாத்துக்கும் இப்பதான் அதுக்குதான் மவுசு. அப்ப இந்த பரிசு தான் உங்களுக்கு பெரிதா? ஆமா. இந்த வாழ்க்கையை நான் உங்களுக்காக கடினப்பட்டு கொண்டிருக்கின்றேன், அது பெரிது இல்லையா? புரிந்து விட்டது ஜாஸ்மின், இரக்கமான மல்லிகையே, புரிந்து விட்டது. உங்களுடைய நோக்கம் என்னுடைய மனதை கவர்வதல்ல, பரிசை கவர்வதுதான் உங்களுடைய பெரும்பான்மையான நோக்கமாக இருக்கின்றது. ஆக நான் அதை வாங்கி தருவது